விஜய் மாநாடு போட்டாலும் போட்டார், அவரை ரவுண்டு கட்டி அடிக்காருன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல் தலைவரும் அவரை ரவுண்டு கட்டி அடிக்காருன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவர் பேசின பேச்சு அப்படி. ஏன்னா அவர் மேடை பேசும்போது ஒரு அவமரியாதையாக யாரையும் சொன்னதாக தெரியல. ஆனால் அவர் வாட்புரோ ஸ்டாலின் அங்கிள், சரியா அங்கிள் அப்படின்னு ஒரு சின்ன பிள்ளை பேசுகிற மாதிரி பேசினார். ஆனால் அது எல்லா தரப்புலையுமே ஒரு அரசியல்வாதிகளை கொந்தளிக்க வச்சுருக்கு. ஏற்கனவே விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போதே கண்டிப்பாக எதிர்வினை ஆற்றுவாங்க ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிச்சாலே. ஆனால் அது இப்போ விஜய் அது பேசின பேச்சுக்கு இப்போ எல்லாருமே சேர்ந்து வச்சு ஒருத்தரை துவைச்ச மாதிரி துவைச்சிக்கிட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் ஒரு முதல்ல ரசிகர்களை பற்றி, அப்புறம் தன்னுடைய கட்சியை பற்றி பேசினார். கடைசியில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியில் வரைஞ்சி புலந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா பொதுவாக திமுக, பிஜேபி அவருடைய டார்கெட்டு. ஏன்னா முதல் மாநாட்டிலையும் விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் அப்படி தான் பேசினார். அதை பிஜேபி பற்றி பேசினார். இப்போ டிஎம்கே ரெண்டு கட்சியும் தான் குறிப்பாக விமர்சனம் பண்ணுறாரு. சீமானை பற்றி அந்தளவுக்கு பேசினா தெரில, காங்கிரஸை பற்றி அந்த மாதிரி பேசினா தெரில. இப்போ குறிப்பாக ரெண்டு பேரும் தான் பிஜேபி, டிஎம்கே. இப்போ அதுதான் அண்ணாமலை ரொம்ப ஹாட்டான விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது மாதிரி அந்த திமுக, பிஜேபி சார்பாக உள்ள அத்தனை தலைவர்களும் ரொம்ப ரொம்ப காட்டாத்தான் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது அரசியல் வட்டாரத்தில் ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுவரை கட்சி விஜய் ஆரம்பித்து இது மாதிரி ஒரே நாளில் இந்தளவுக்கு விமர்சனங்களை அவர் வாங்கினதில்லை. இப்போ அவர் முதல் மாநாடு போடும்போது கூட இந்தளவுக்கு விமர்சனம் அவருக்கு கொடுக்கல. ஏன்னா கொடுத்தாங்க, அவர் பிஜேபி பற்றி பேசினார். அவருக்கான திமுக தரப்புலேருந்து அவருக்கு விமர்சனம் கொடுக்கல. ஆனால் இந்த தடவை ஸ்டாலினை அங்கிள், வாட்புரோ, சரியா அங்கிள், அப்பா அப்படின்னு சொல்கிறதுனால திமுக தலைவர், உச்சபட்ச தலைவர் கூட இவருக்கு சும்மா சரமாரியான ஒரு விமர்சனத்தை கொடுத்தாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ கமலஹாசனுக்கே ஒரு இதை கொடுத்தாங்க. அது மாதிரி விமர்சனம் பண்ணார். விமர்சனம் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அவர் எந்த வகையில் கமலஹாசனுக்கு விமர்சனம் பண்ணான்னு தெரியல. ஏன்னா நான் மார்க்கெட் போய் வரல, பெரிய படையோடு வந்திருக்கேன்னு சொன்னார். ஆனால் கமலஹாசன்கிட்டையும் கேட்டாங்க, இந்த மாதிரி உங்களை பேச முடியுங்கன்னா அவர் அதுக்கு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு, அட்ரஸ் இல்லாத கடிதத்துக்கு எதுக்கு விலாசம் கொடுக்கணும் அப்படின்னு. அதுவும் ஒரு உண்மை தான். அவர் குறிப்பாக கமலஹாசன் சொல்லி பேரை சொல்லி சொல்லலை. மொத்தத்தில் நான் மார்க்கெட் இருக்கும்போதே வந்திருக்கேன் அப்படிங்காரு. ஆனால் கமலஹாசனும் கிட்டத்தட்ட மார்க்கெட்டு இப்போ இருக்கத்தான் செய்தி திரையுலகத்தில் இன்னும் கதாநாயகம் நினச்சிருக்காரு. அதை ஏற்றுக்க முடியாது. இதில் முக்கியமாக கொடுக்குறது ஸ்டாலின் தான். ஸ்டாலினுக்கு தான் ரொம்ப இன்சல்ட் பண்ண மாதிரி வாட்புரோ ஸ்டாலின் அங்கிள் தமிழ்நாட்டில் நிறையா சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு சொன்னார். நிறையா மாநாட்டில் அக்கப்போர் இருந்தாலும் கூட அவர் ஒரு சரியான ஒரு விமர்சனத்தான் எல்லா கட்சியின் மேலேயும் வச்சுருக்காரு. மாநாடு என்னமோ அவர் கட்சி மாநாடுன்னு சொல்கிறத விட ஒரு ரசிகர்கள் மாநாடுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு தான் இருந்தாங்க. அது காரணம் அவரையும் சொல்ல முடியாது. ஏன்னா ரசிகர்கள் இப்போது கிட்டத்தட்ட அவருடைய இளம் வயசில், அவருக்கே 50 வயசுக்கும் போது அவருடைய ரசிகர்கள் கிட்டத்தட்ட 35-40 வயசுக்குள்ளவங்க தான் எல்லாருமே. நம்மளே மாநாடில் பார்க்க முடிஞ்சது. 40 வயசுக்கு மேலே உள்ளவங்கள மாநாடில் பார்க்க முடியல. கிட்டத்தட்ட மாநாட்டுக்கு 3 லட்சம் பேர் வந்ததாக சொல்கிறாங்க. எல்லா தரப்புலேருந்தே 3 லட்சம் பேர் தான் வந்ததாக சொல்கிறாங்க. 3 லட்சம் பேருங்க ஒரு அதிகம்தான். ரெண்டாவது மதுரையில் நடத்ததுனால மதுரையில் உள்ளூர் மக்கள் அவரை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. அதுக்கு ஒரு பார்க்கறதுக்காண்டி வந்திருப்பாங்க. ஆனால் அவர் பேசுறதுக்கு முன்னாடியே நிறையா கூட்டம் கலைஞ்சிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுலேருந்தே ஒரு காரணம் சொல்கிறாங்க, இது மாதிரி அவர் பார்க்க வந்தாங்க, பார்த்துட்டாங்க, போயிட்டாங்க. ஏன்னா ஒரு கட்சித் தலைவர் கடைசி ஏன்னா கட்சித் தலைவரோட பேச்சை கேட்கத்தான் அந்த கூட்டம், மொத்தப்பட்ட கூட்டமே கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணும். ஆனால் விஜய் பேசுறதுக்கு முன்னாடியே அந்த கூட்டம் கலைஞ்சி போயிடுச்சு. அப்படிங்கும்போது இது விஜய்க்கு உண்டான ஓட்டு போடுற கூட்டம் இல்லை, அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் கிடையாது, பார்க்க வந்த கூட்டம். புதுசாக இப்போ தான் வெளியில் வராரு, அதனால் பார்க்க வந்த கூட்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு விஜய்க்கு இதுவரை இல்லாத அளவுக்கு அனைத்து கட்சிகளும் பார்த்து விமர்சனம் கொடுத்து ஒரு மீமி போட்டுக்கிட்டு ஒரு சிரிப்பு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஏன்னு கேட்டால் அவரும் ஒரு ஜனநாயக கடமை தான் ஆற்ற வந்திருக்காரு. இருந்தாலும் அவர் கட்சியை மற்றவங்களை பற்றி பேசலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கட்சித் தலைவர் பேசினது தான் அந்த கட்சித் தலைவரை அந்த கட்சிக்காரங்களை ஒரு வெறுப்பேற்றின்னு தான் சொல்லலாம். ஆனால் இது ஒரு அநாகரிகமான பேச்சு இல்லை.
ஆனால் இருந்தாலும் ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அது இந்த மாதிரி சரவெடியாக பேசுகிறாரு அப்படிங்கிறது தான் ஒரு இதாக இருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக இவர் எந்த அளவுக்கு இன்னும் போக போக இன்னும் பார்த்தீங்கன்னா, இப்போ எலெக்ஷன் டைமத்தில் இன்னும் மேடை பேச்சு, வீதி எங்கும் மேடை பேச்சு பேசணும், மக்களை நேரடியாக சந்திக்க வரணும், களத்துக்கு வரணும், தெருவாக போகணும், தெரு பிரச்சாரம் இருக்குது. அப்படிங்கும்போது அது எத்தனை மாதிரிலாம் ரியாக்ஷன் கொடுக்க போகிறான்னு தெரியல. அதையெல்லாம் விஜய் வந்து சமாளித்து ஆட்சியை பிடிப்பாரா, இல்லை எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வாரா அப்படிங்கிறத போக போக தான் தெரியும். பார்ப்போம், நாமளும் பொறுத்துன்னு பார்ப்போம். இப்போ விஜய் மாநாட்டை பற்றி நீங்கள் என்ன சொல்லுறீங்க, தலைவர்களோட விமர்சனத்தை என்ன சொல்கிறீங்க, இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த